வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அதாவது சினிமால மதிக்கிறது அப்படின்னா யாராவது ஒத்தரையாவது மதிக்கணும்ல. பழனி இவர் நம்ம கரு பழனியப்பன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது கரு பழனியப்பன் என்ன சொல்றாருன்னா, சினிமால டைரக்டர் பேசுறாரு அப்படின்னா நானும் அவனும் அப்படின்னு பேசுறாங்க. எனக்கு இந்த ஒரு மேல பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. நீங்க என்ன பெரிய கமலஹாசன் சந்தான பாரதியை விட பெரிய ஃப்ரெண்ட்ஸா நீங்க? ஏன்னா நான் வாழும் உதாரணம் சொல்றேன். சத்யராஜும் மணிவண்ணனும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனா அதுல மணிவண்ணன் இப்ப இல்ல. நான் ரெண்டு பேருமே வாழும் உதாரணமா இருக்கிறதுனால நான் கமல் சாரையும் சந்தான பாரதி சாரையும் சொல்றேன். அதுல கமல் சாருக்கும் சந்தான பாரதிக்கும் எவ்வளவு ஆண்டு நட்பு? 50 வருடத்துக்கு மேல நட்பு. ரெண்டு பேருக்கும் உள்ளும் புறமும் தெரியும். அவருடைய ரெண்டு பேருடைய கல்யாண வாழ்வு, ரெண்டு பேருடைய வெற்றி, ரெண்டு பேருடைய தோல்வி, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு அறிவு இருக்கு, எல்லாமே தெரியும். ஆனா மேடையில ஒரு நாளும் கமல் சார் அவன்னு சொன்னது கிடையாது. பாரதிகிட்ட சொன்னேன், பாரதி பண்ணாரு, பாரதி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு திருப்பத்தை சொன்னாருன்னு அப்படிதான் சொல்லுவாரு சந்தான பாரதிய. அதே மாதிரி சந்தான பாரதி சார் பேசுறப்ப கமல் சார் இப்படி சொன்னாரு, கமல் இப்படி சொன்னாரு, இப்படிதான். நான் கமல் அழுது பார்த்ததே இல்லை, ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரிதான் இவரோட பேட்டி இருக்கும். எந்த இடத்துலயுமே ஒருமையில பேச மாட்டாங்க. ஏன்னா கமல் சாருக்கு சந்தான பாரதி சார் டைரக்டர், அந்த டைரக்டருக்கு உண்டான மரியாதை. அதே மாதிரி இவர் அவருக்கு டைரக்டர், அவருக்கு உண்டான மரியாதை. ஸோ இவங்க அப்படிதான் இருப்பாங்க. வெளியில ஒருமையில பேசவே மாட்டாங்க. சினிமால யாரையா ஒத்தரையாவது மதிங்க, எல்லாரையும் மரியாதை குறைவா பேசினா எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த கருத்தை எடுத்து வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், கரு பழனியப்பன் அவர்களுக்கு இப்ப பிக் பாஸ் பாக்குறவங்க பார்த்து ஷாக் ஆனது என்னன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் மற்ற கண்டஸ்டன்ட் அவன் இவங்கிறாரு. கமல் சாரை பொறுத்தவரையே சின்ன குழந்தைய கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாரு. அவர் யாரையுமே ஒருமையில பேச மாட்டாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கமல் சார் வாங்க போங்கன்னு தான் பேசுவாரே தவிர வா போன்னோ அவன் இவனோ பேச மாட்டாரு. ஈவன் விக்ரம் படத்துல கூட வாப்பா போப்பான்னு தான் பேசிப்பாங்க கமல் சாரும் பாரதி, சந்தான பாரதியும். ஸோ அந்த அளவு அவங்க மரியாதை கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அது முக்கியம் இந்த காலகட்டத்தில். யூடியூபர்ஸுக்கு இது கண்டென்ட் வாரம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த மாதிரி செய்திகளை போடுற யூடியூபர்ஸ், இந்த நியூஸ் சேனல்ஸ், இதை இந்த மாதிரி போட்டு அடி அடின்னு அடிக்கிற ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்ப ஒண்ணு கஸ்தூரி அரெஸ்ட், அது ஒரு பெரிய செய்தியா இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா கங்குவா படம் வந்தது, அது பெரிய செய்தி. கங்குவா படத்தை எல்லாரும் கழுவி ஊத்துறது, அதை வீடியோவா அந்த வயசான பெரியவர்லாம் படத்தை பார்த்துட்டு கத்துறது, அதெல்லாம் போட்டு விட்டாங்க. அந்த ரிவ்யூவு, அந்த ரோஸ்ட், அப்படி இப்படின்னு அது சம்பந்தமான வீடியோஸ் பயங்கரமா போச்சு. அடுத்த நாள் பார்த்தா தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா, அந்த செய்தி வந்தது. ஸோ அது சம்பந்தமான நியூஸ் தான் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சு. அதுதான் யூடியூப் வீடியோஸ். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா ஜோதிகா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க கங்குவா சம்பந்தமா. அதை வச்சு ஃபுல்லா ஜோதிகாவை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தா நேற்றுக்கு நடந்தது என்னன்னா, நேற்று இரவு ஒரு 10:30-11 மணி வாக்குல இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு பிரிவு அப்படின்னு ஒரு செய்தி. அந்த செய்தி ஒரு அடுத்த 2 நிமிஷம் பார்த்தா 10 பக்கத்துக்கு ரைட் அப் ரெடியா இருக்கு. அதாவது இவங்க ரெடியா வச்சிருப்பானுங்க போல் இருக்கு நியூஸ் சேனல்ஸ்லாம். யார் இறந்தாலும், யார் இது கல்யாண பிரிவு நடந்தாலும் அதுக்கு ரெடியா ரைட் அப் இருக்கும் போல் இருக்கு. 10 பக்கத்துக்கு பேரை மட்டும் மாற்றி போட்டுருவாங்க போல் இருக்கு. ஸோ இது என்னன்னா, இவர் பண்ணது என்ன தெரியுமா, ஏஆர் ரஹ்மான் பண்ணது என்ன தெரியுமான்னு ஆரம்பிச்சு அவர் முதலிரவு அப்பவே நைட்டு 12 மணிக்கு 8 மணி நேரம் வீணை வாசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்லாம் போட்டு ரைட் அப் வருது பயங்கரமா கண்ணா புண்ணான்னு. அதே மாதிரி இது எப்படின்னா, அவங்களோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இது சைக்கலாஜிக்கலா பாக்குறப்ப ஏன் இப்படி அதாவது ஒரு 25 வருடம் 30 வருடம் ஆனவங்க எல்லாம் ஏன் டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இவ்வளவு, அதாவது 2 வருஷம் 3 வருஷத்துல பிரிஞ்சா ஒன்றும் தெரியாது. 25 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் ஆனவங்க ஏன் பிரிகிறாங்க, ஏன் டைவர்ஸ் வருதுன்னு ஒரு சைக்கலாஜிக்கல் கொஸ்டின் நமக்கு வரும்ல. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைய
இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதான் பலமே. ஏன்னா இந்த குடும்ப அமைப்பை சிதைப்பதற்கு வந்து பல்வேறு விதமான இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை மீறி இந்தியாவோட பலம்ங்கிறதே இந்த குடும்ப அமைப்பு தான். அதுல வந்து அதுவும் செலிபிரிட்டிஸ் அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கிறப்ப இப்படி வர்றது வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. பட் நம்ம வந்து இது வந்து அவங்களோட பிரைவசி. இந்த பார்த்திபன் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது அவர் போட்டதுதான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நக்கல் அடிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கும். அந்த கூட்டம் தனுஷை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ராயன் படத்துக்கு வந்து தனுஷோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த மாதிரி ஆட்சி, ரகுமானுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்த்திபன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது பிரிவு அப்படின்னு போட்டு, இசை ஸ்வரங்கள் பிரிவதால் தான் பிறக்கும் ஒரு நாதமே புடைக்குள் மழை, நான் எழுதி கார்த்திக் ராஜா இசைக்க இசையே பாடியது. அதாவது கார்த்திக் ராஜா மியூசிக்ல இசைஞானி இளையராஜா பாடின பாட்டு. இசை ஸ்வரங்கள் பிரிவதால் தான் பிறக்கும் ஒரு நாதமே குடைக்குள் மழை அப்படின்னு எழுதியிருக்காரு. பிரிவு என்பது துக்கம் மட்டுமல்ல, புதிய அமைதியாகவும் பிறக்கலாம். நெருக்கம் நிகழ்த்திய சொர்க்கத்தை விட மூச்சு முட்டும் புழுக்கமாகவும் மாறியதை சற்றே மாற்றி விலகி நின்று அவரவர் விருப்பம் போல வாழ இனிய வழி உள்ளதா என சம்பந்தப்பட்டவர்கள் ஆராயலாம். ஊர் கூடி உறவை கொண்டாடி வழி அனுப்புதல் போலே ஊர் விலகி பிரிவு என்ற முடிவையும் சமமாய் மதித்து அமைதிக்கு உதவிட வேண்டும். இது பார்த்திபன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதாவது 2 பேர் பிரிகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா அவங்க எவ்வளவு யோசிச்சு முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுனால வரக்கூடிய சண்டை சச்சரவு, அதனால வரக்கூடிய பெயின் அகானி அதெல்லாம் பார்த்து தான் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்படி பிரியறதுனால ஒரு அமைதி தான் ஏற்படும். இது வந்து சம்பந்தப்பட்டவர்கள் தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால சுத்தி இருக்கிறவர்கள் சமூகம் இதை பார்த்து நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு நீங்க துக்கமோ நீங்க அதிர்ச்சியோ நீங்க இதை வந்து பரிகாசமோ செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு நல்ல கருத்தை தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. முக்தா சீனிவாசன் அவர்களுடைய மகன் முக்தா ரவி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவரும் சீனியர் தான், முக்தா பிலிம்ஸ். அவர் நாயகன் படம் எடுத்தவங்க. ஸோ அதுல வந்து இப்ப சிவாஜிக்கு வந்து பெரிய அளவு கொண்டாடப்படலையே தமிழகத்துல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு படத்தோட 60வது வெற்றி விழா இதுல கொண்டாடினாங்க. சர்பிடி தியாகராஜா ஹால்ல வந்து காலையில 6:30-7 மணிக்கு ஆரம்பிச்சு அன்னைக்கு ஃபுல்லா கொண்டாடினாங்க நைட்டு வரைய. ஸோ அப்ப அவர் சொன்னாரு, சிவாஜி ரசிகர்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைய அவருக்கு வந்து ரொம்ப லாயலாகவும் அவருடைய நடிப்பை கொண்டாடியும் அவருடைய பல படங்களை வந்து நினைவுபடுத்தியும் விழா கொண்டாடுறாங்க. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், ஒரு கௌரவமா இருக்கட்டும், ஒரு வியட்நாம் வீடா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏராளமான படங்கள் சிவாஜிக்கு இருக்கு கொண்டாடுறதுக்கு. இப்ப எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி கிடையாது. நான் எம்ஜிஆரை தப்பா சொல்லல. எம்ஜிஆர் படங்கள் அந்த மாதிரி பெருசா நடிப்புக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அது வந்து செல்ஃப் ப்ரொமோஷனாகவும் அந்தந்த நேரத்துக்கு அவங்கள குஷிப்படுத்துற படமா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் எடுத்துக்கங்க. ரஜினிகாந்துடைய எந்த படமுமே நினைவு கொள்ளப்படாது. மேபி முள்ளு மலரும்னு ஒரு படம் சொல்லலாம். ஆனா கமலஹாசனை மக்கள் மறக்கவே மாட்டாங்க. அவருடைய நாயகனா இருக்கட்டும், அவருடைய மகாநதியா இருக்கட்டும், இன்னும் பல படங்கள் வந்து கடைசி வரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சிவாஜி கமலுக்கு ரசிகர்கள் கிட்ட கிடைக்கிற அன்பு. இது வந்து ரஜினிக்கோ எம்ஜிஆருக்கோ கிடைக்காது அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அது ஓரளவு உண்மையும் கூட.